ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நிலா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சோழன் வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. பல்லவன் தான் போனை கேட்டுக்கிட்டு இருக்குது. நீ என்ன சொல்றீங்க? என்ன எப்படி உங்களை விட்டுட்டு வருவாங்க? அவங்க அங்கதானே இருப்பாங்க அப்படின்னு பல்லவன் கேட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இதுல சேரன் வேற பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அண்ணா பயப்படாதீங்க, ஒன்னும் இல்ல. எங்க அப்பா ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாரு சோழன் கிட்ட. அதை சரியா செஞ்சுட்டு வந்துட்டா போதும். அப்படி இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நிலா நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்றாங்க. சேரன் உடனே, மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் வரோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. நிலா அவங்க வீட்டுல இருக்க ஆளுங்க கிட்ட பேசுனத நிலாவோட அம்மா தேனு கேட்டுறாங்க. நிலா அவங்க அம்மாவை பார்த்தே சொல்றாங்க, மா என்னமோ சொன்ன, சோழன் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே திருடன்கன்னு சொன்ன, சோழனை காணோன்னு சொல்லி இப்பதான் அவங்க அண்ணன் தம்பி கிட்ட பேச எல்லாரும் கிளம்பி வர்றாங்களா. காணோன்னு பதறி போயிட்டாங்க தெரியுமா. திருடன்க இல்லம்மா, எல்லாருமே நல்லவங்க தான். நிலா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுடி. முன்னாடியே அவங்க எல்லாம் போய் சொல்லி நடிப்பாங்க. போதும் நிறுத்துமா, எதையாவது சொல்லி சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னு நிலா சொன்ன உடனே தேனு வேகமா போய் மனோகர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க. போன் பண்ணி நான் காணோன்னு சொல்லிட்டா, இங்க வேற கிளம்பி வர்றாங்க, கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? ஓ அப்படி இருக்கா, விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தாசுகிட்ட சொல்லி சோழன் இருக்கிற இடம் மாத்த சொல்றாங்க. ரவுடிகளும் சோழனை வண்டியில ஏத்திக்கிட்டு வேறொரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பாண்டியன், சேரன், பல்லவன் எல்லாரும் வரும்போது பாண்டியனோட வண்டியை இடிச்சு விட்டுறாங்க. பாண்டியன் கீழே விழுந்த உடனே பாண்டியனுக்கும் கோவம் வருது, சேரனுக்கும் கோவம் வருது. அமைதியா போற சேரனே ஆவேசப்பட்டு, டேய் எதுக்கு வர வண்டி தெரியாதாடா, இப்படி கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறீங்க கத்தும் போது வண்டியை நிறுத்திட்டு எட்டி பாக்குறாங்க. பண் பார்த்து சேரன் உள்ள இருந்து தலைய வெளியில காமிச்சு பல்லவன்ட்ட காட்டி கொடுத்துறான். பல்லவன் சொல்றான், அண்ணே சோழன் அண்ணா இந்த வண்டியில தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் துரத்தி போய் பிடிக்கிறாங்க. சோழனை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. தீட்டு போனவங்களை அடிச்சு கேட்கும் போது தான் கடத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்லிடுறாங்க. சேரன் உடனே, டேய் சோழா இவங்க என்ன சொல்றாங்க, உன் மாமனார் எதுக்கு உன்னை கடத்தணும், ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சேரன் கேக்குறாங்க. உனக்கு ஒண்ணுமே புரியாது, நிலாவோட அப்பா நிலாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கே வந்தார். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முத நாள் என்னை பார்த்து சவால் விட்டாரு. நாள்ல நிலாவை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். பாண்டியனுக்கு நல்லா தெரியுதான்னு புரிஞ்சுக்காம நிலாவை அவங்க அப்பா கூட அனுப்பிட்டு இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சேரன் சொல்றாரு. பாண்டியன் உடனே, வானே போய் நிலாவோட அப்பா கிட்டே கேட்போம், இப்படிலாம் செய்றீங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே சேரனும், அதான் சரி வாங்க போய் கேட்கலாம். உடனே சோழன் சொல்றான், நான் சொல்ற மாதிரி கேளுங்க, ஆனா அந்த ஆளு டிராமா பண்ணுவான் பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து மனோகர் வீட்டுக்கு போறாங்க. நிலா சோழனை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து, என்ன ஆச்சு சோழன், எங்க போனீங்க, மாப்பிள்ள வந்துட்டாரா அப்படின்னு மனோகரும் தாசும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. தாச பார்த்து, என்னடா வந்துட்டான் இவன், சமாளிப்போம் அப்படின்னு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. மாப்பிள்ள என்ன ஆச்சு, பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போனீங்களே, என்ன மாமா என்ன விளையாடுறீங்களா, நீங்களே ஆளை வச்சு கடத்திட்டு மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்களா அப்படின்னு சோழன் கேக்குறாங்க. ஏன் பல்லவன் எல்லாருமே, ஆமா எங்க அண்ணன் மேல எதுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்க, எங்க அண்ணன் பாவம் இல்ல, என்னமா நடக்குதுங்க, அண்ணன் முன்னாடி தானமா நாங்க இருக்கோம், சோழனை நம்பி தானே பணத்தையும் நகையும் கொடுத்து அனுப்பணும், இப்போ என் மேலே பழிய திருப்பி விடுறாங்க. ஒண்ணும் இல்ல நிலா, பணம் நகை எல்லாத்தையும் இவங்க 4 பேர் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க, முன்னாடி அடிக்கிறாங்க. கிட்ட பணமும் நகையும் பத்தாது, இருக்கிற மிச்சத்தையும் ஆட்டைய போடலான்னு வந்திருக்காங்க. நம்ப வைக்கிறதுக்காக அப்பா மேல பழி போடுறாங்க நிலா அப்படின்னு நிலாவோட அம்மா சப்பக்கட்டு கட்டுறாங்க. உடனே, நிலா நீ என்ன நம்ப வேண்டாம், கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் பாரு சாட்சிக்கு ஆளு அப்படின்னு அடியாலையும் கூட்டிக்கிட்டு வராங்க. உடனேதான் மனோகர் முன்னாடி சொல்றான், என்னைய அடிச்சு இப்படிதாமா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரை பாக்குறான். மனோகர் நக்கலா சோழனை பார்த்து சிரிக்கிறான். நிலா நடிக்கிறான் நிலா, இவன் எங்க கிட்ட சொன்னது வேற, இப்போ உன்கிட்ட சொன்னது வேற, நானே ஆள் செட் பண்ணி என்னைய கடத்த சொல்லி நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சோழன் சொல்றான். நிக்கிற சேரன், பாண்டியன், பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இது, நான் கண்ணால பார்த்தேன், நீ என்ன வாயில ஸ்டிக்கர் ஒட்டி கைய கட்டி கார்ல கூட்டிக்கிட்டு போனாங்க, அண்ணன் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு பல்லவன் கேட்கும் போது நிலாவோட அம்மா சொல்றான், எதுக்காக, மொத்த சொத்தையும் ஆட்டைய போடணுன்றதுக்காக இல்ல நிலா, உங்க அப்பா பொய் சொல்ற, நான் எதுவும் பொய் சொல்லலமா, சோழன் என்ன பார்த்தப்ப என்கிட்ட சவால் விட்டதுல பாதி நிலாக்கு சேரும், அதை நான் வாங்குவேன்னு சொல்லி கேளு, சோழன் சொன்னதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு மனோகர் சொல்றாங்க. எனக்கு வயிறுலாம் கலக்குது. ஐயோ, சும்மா இந்த ஆளை தூண்டி விடுறதுக்காக சவால் விட்டு பேசுன இந்த சாட்சியை எடுத்து காமிச்சா கண்டிப்பா நான் மாட்டிக்கிருவேனே, நான் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறேன், இந்த ஆளு டபுள் கேம் ஆடுறான் பாரு அப்படின்னு பாண்டியன் கிட்ட சோழன் புலம்புறான். நிலா அதெல்லாம் பார்க்க வேணா நிலா, அது சும்மா விளையாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட சொன்ன, அப்படி சொன்னாவது உன்னை மன்னிச்சு ஏத்துக்குருவாருன்றதுக்காக நான் சொன்னேன் நிலா அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கெஞ்சுறாரு. உடனே,
நிலா இவனை நம்பாத நிலா, என் போனுக்கு கூட அப்பா இத அனுப்பியிருக்காங்க, வேணா என் போனை எடுத்துட்டு வந்து பாரேன், நானே எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு தாசு வேக வேகமா நடந்து போய் அவர் போனை எடுத்துட்டு வந்து காமிக்கிறார். நிலா தாசு வர்றதையும் கவனிக்கிறாங்கன்னா, உன் கால் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னா மனோகர், என்ன தாசு எதுக்கு இவ்வளவு வேகமா போன, காலு ரொம்ப வலிக்க போகுது அப்படின்னு மனோகரும் பேசுறாரு. மறுபடி தாசு நிதானத்துக்கு வந்து கால் நொன்றா மாதிரியே நடிச்சுக்கிட்டு வர தாசோட போனை நிலா கிட்ட காமிச்சு, பாரு நிலா பாரு, இந்த ரெக்கார்டிங் அப்பா எனக்கும் அனுப்பியிருக்காரு அப்படின்னு தாசு போனை காமிக்கிறாங்க. ரெக்கார்டிங்க கேட்டுட்டு நிலா கோவப்படுறாங்க, முகத்தை சுளிக்கிறாங்க. சோழன் இதெல்லாம் இல்ல நிலா, அது இல்ல நிலா, அப்பா நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. சோழன் கிட்ட கொடுத்து விட்ட பணம் தங்க கட்டி இதெல்லாம் எங்கன்னு கேளுமா, எதுக்குமா உன்னை பிரிக்கணும்னு நினைக்க போறேன் அப்படின்னு மனோகரும் நிலாவை குழப்புறதுக்காக பேசுறாங்க. உடனே சோழன், நிலா என்ன கட்டி போட்டு வச்சிருந்தவன் வீடியோ எல்லாம் எடுத்தான் போன்ல, அது உங்க அப்பா போன்ல இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே தாசோட போனை செக் பண்ணலான்னு பாக்குறாங்க. தாசு உடனே, நிலா போனை கொடு அப்படின்னு அவசர அவசரமா ஓடி வந்து, வா கால் சரியாயிடுச்சா, அப்பதே உன்னை கவனிச்சேனா, வீடியோ எல்லாம் பாக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, எனக்கு சோழனை பத்தியும் நல்லா தெரியும், உங்களை பத்தியும் தெரியும்னா, இருந்தாலும் சோழனோட திருப்திக்காக நான் போனை பாக்குறேன், நிலா போனை கொடு அப்படின்னு தாசு வேகமா போனை புடுங்க முயற்சி பண்றான். போன்ல இருக்க அந்த வீடியோவை பாக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க, திரும்ப திரும்ப நீங்க அதே தான்ப்பா சூர்யாவோட எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்லும் போதும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, இப்போ நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன்ப்பா, நான் திரும்பவும் அதே நிலைமையில தான் நிக்கிறீங்க, நான் போறேன்ப்பா, நான் சோழன் கூடயே போறேன், இங்க இருக்க வேண்டாம். ஏய் நிலா, அவங்கள நம்பிக்கிட்டு நீ போறியா, ஒன்னும் போக தேவையில்ல, டே தாசு நிலாவை பிடிச்சி உள்ள போட்டு பூட்டு அப்படின்னு நிலாவோட அம்மா சொன்ன உடனே அதே மாதிரி நிலாவை தரதர நிறுத்திட்டு போய் ரூமுக்குள்ள பூட்ட போறான். 4 பேரும் உள்ள புகுந்து தாச அடி நடிக்கிறான். பல்லவன் சொல்றான், எங்க அண்ணி மேல கை வச்சின்னு வச்சுக்கோ, அவங்களோட அண்ணன்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், எங்க அண்ணிக்கு என்ன விருப்பமோ அது மட்டும் தான் இங்க நடக்கணும், வாங்க நீ போலாம் அப்படின்னு பல்லவன் மனோகர் முன்னாடி அவ்வளவு தைரியமா பேசி சோழனையும் நிலாவையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இப்ப சோழன் மனோகரை பார்த்து, அவல்ல நான் தான் ஜெயிச்சிங்க, ரொம்ப அசிங்கமா தோத்து போயிட்டீங்க மாமனாரே, அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு ரொம்ப கெத்தா வராரு. தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.